வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 17 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம கார்த்தியும் ரேவதியும் சேர்ந்து ஏற்காடு போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் மாயாவும் அதே இடத்துக்கு போயிருக்காங்க. மாயா நேரா அங்க போனதோட சந்திராவுக்கு ஃபோன் பண்றாங்க. அப்ப சந்திரா போனை பார்த்துட்டு மாயா இந்நேரம் போயிருப்பா போல அப்படின்னு போன் அட்டன் பண்ணி, சொல்லு மாயா, எங்க இருக்க? மாயா சொல்றாங்க, மேடம் நீங்க சொன்ன மாதிரி நான் கரெக்டா ஏற்காடுக்கு வந்துட்டேன். இந்த கார்த்தியும் ரேவதியும் தங்கி இருக்கிற பக்கத்து ரூம்ல தான் நானும் இருக்கேன். சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, நானும் வந்திருப்பேன், ஆனா அந்த ராஜா பைய என்னை பார்த்துட்டா ரொம்ப பிரச்சனை ஆகிரும், அதனாலதான் நான் வராம இருக்கேன். மாயா சொல்றாங்க, பரவாயில்ல மேடம், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். நீங்க வந்துட்டு ஏதாவது பிளான் சொல்லுங்க, அதன்படி நான் நடக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் மறுபடி வீட்டுக்கு போகும் பொழுது சண்டை போட்டுட்டு எலியும் பூனையுமா தான் போகணும். அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே நான் தரமா பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. இது கேட்டதோட மாயாவும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா சந்திரா சொல்றாங்க, அதுல விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த டிரைவர் பையனோட கண்ணுல மட்டும் நீ பற்றாத. அவன் மட்டும் உன்னை பார்த்தா சாமுண்டீஸ்வரி கிட்ட உண்மையை சொல்லிடுவான், அப்புறம் அவகிட்ட நீ மாட்டிப்ப. மாயா சொல்றாங்க, சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ரேவதி வந்துட்டு அந்த டிரைவர் பைய கூட பேசாம பாத்துக்கணும். அதுக்கு சந்திரா சொல்றாங்க, சரி, உன்னை நம்பி அனுப்பியிருக்கேன், நீ தான் எப்படியாவது பாத்துக்கணும். இது கேட்டதோட மாயாவும் சரி அப்படின்ட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப மாயா நினைக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் அந்த டிரைவர் பையகிட்டேருந்து மகேஷ் எங்க இருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஒரு பக்காவான பிளான் பண்ணணும் அப்படின்னு அந்த மாயா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி நேரா மேனேஜர் கிட்ட போயிட்டு, சார் இது மாதிரி எனக்கு செப்பரேட்டா இன்னொரு ரூம் வேணும் அப்படின்னு கேட்க, அவரு கேக்குறாரு, சார் என்ன சார், ரெண்டு பேருமே இங்க ஏற்காடு வந்திருக்கீங்க, செப்பரேட்டா ரூம் வேணும்னு சொல்றீங்க? சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாங்க. கார்த்தி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவங்க கிட்ட இந்த விஷயத்த பத்தி எதையும் சொல்ல வேணாம், எங்களுக்கு செப்பரேட்டா மட்டும் ரூம் மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க சார், நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் செய்ய முடியாது சார் அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து ரூமுக்கு போறாரு. அப்ப ரேவதி நேரா கார்த்தி கிட்ட, ஏய், அதான் உனக்கு தனியா ரூம் ரெடி பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க வர? கார்த்தி சொல்றாரு, ஐயோ அம்மா தாயே, நான் ஒன்னும் இங்க வரணும்னு ஆசைப்பட்டு வரல. இது மாதிரி நான் செப்பரேட்டா ரூம் கேட்டா மேடத்துக்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னால எதுவும் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன். இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, இது எல்லாமே உன்னோட பிளான் தானே, நீ தான் இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்க, எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே நடிக்கிற. இன்னும் எத்தனை நாள் உன் நடிப்பு இப்படி கண்டினியூ ஆக போகுதுன்னு நானும் பாக்குறேன். அதுக்கு கார்த்தி சொல்றாரு, அம்மா தாயே, நான் உன்னை ஏமாத்தணும் அப்படின்னு எனக்கு எந்தவித குறிக்கோளும் இல்லை. இங்க பாரு, மேடம் சொன்னதுனாலதான் நான் இப்ப கூட பொறுமையா இருக்கேன், இல்லைன்னா நான் இந்த ஹனிமூனுக்கு ஒத்துக்கிட்டே இருந்திருக்க மாட்டேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, போதும் நடிச்சது, நீ எப்படிப்பட்டவன் அப்படிங்கறதே எனக்கு தெரியும், உன் நடிப்பை கொண்டு போய் குப்பையில போடு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது கேட்டதோட கார்த்தி ரொம்ப கோவப்படுறாரு. இந்த பொண்ணு கிட்ட எவ்வளவு சொன்னாலும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காது போல அப்படின்னு டென்ஷன் ஆகுறாரு. அப்புறமா கார்த்தி கோவமா வெளியில வராரு. இன்னொரு பக்கம் ரேவதி நினைக்கிறாங்க, இவன் அப்படியே இந்த ரூம்லயே செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னு கோவப்படுறாங்க. மாயா வந்து எதேச்சியா ரூமை விட்டு வெளியில வராங்க. அப்ப கார்த்தி வந்துட்டு மேனேஜர் ரூம்ல நின்னுகிட்டு இருக்கும் பொழுது ஆஹ் மாயா வந்து கார்த்திய பாத்துடுறாங்க. ஐயோ, டிரைவர் ராஜா நிக்கிறானே, இவன் கண்ணுல படக்கூடாது அப்படின்னு ஓடுறாங்க. கார்த்தி எதேச்சியா திரும்பி பார்க்கும் பொழுது மாயா அந்த இடத்துல இருந்து ஓடுறத பாக்குறாரு. பார்த்ததோட இவங்க இங்க என்ன பண்றாங்க அப்படின்ட்டு இங்க வந்து துரத்துறாங்க. மாயா ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப கார்த்தி வந்துட்டு வெளியில வந்து பாக்குறாரு. அந்த பொண்ணு எங்க போனாங்க அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை.
கார்த்தி நினைக்கிறாரு மாயா எதுக்காக இங்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு. எங்க பார்த்தாலும் தேடுறாங்க. மாயா போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சிடுறாங்க. இதனால கார்த்தியால கண்டுபிடிக்க முடியல. கார்த்தி இங்க இருந்து ரூமுக்கு போறாரு. அங்க போயிட்டு இந்த மாயா எதுக்கு இங்க வரணும், அவங்க இங்க வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அப்பதான் கார்த்தி நேரா மயில் வாகனத்துக்கு போன் பண்றாங்க. மயில் வாகனம் போனை பார்த்துட்டு என்ன இது, கார்த்தி மாப்பிள்ள போன் அடிக்கிறாரு, என்னவா இருக்கும்? ராஜராஜ கேக்குறாரு, மயில் வாகனம் மாப்பிள்ள என்னாச்சு? மயில் வாகனம் சொல்றாரு, என்னன்னு தெரியல, கார்த்தி மாப்பிள்ள போன் பண்றாரு, ஒருவேளை அங்க போயிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக போன் பண்றாரு போல அப்படின்னு போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க மாப்பிள்ள. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்றீங்களா? அந்த மாயா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல இருக்காங்களான்னு போய் பாருங்களேன். இது கேட்டதோட மயில் வாகனம் கேக்குறாரு, ஏன் மாப்பிள்ள என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? கார்த்தி சொல்றாரு, நான் சொல்றத மட்டும் செய்யுங்க, போயிட்டு நேரா அந்த மாயா இருக்காளா அப்படிங்கறத மட்டும் பாத்துட்டு வாங்க. மயில் வாகனமும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு போனை கட் பண்ண ராஜராஜ கேக்குறாரு, மாப்பிள்ள என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? மயில் வாகனம் சொல்றாரு, என்னன்னு தெரியல, மாயா வீட்டுல இருக்காளா இல்லையா அப்படிங்கிறத மாப்பிள்ள போய் பார்த்துட்டு வர சொல்றாரு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கே. ராஜராஜா சொல்றாரு, என்னன்னு தெரியலையே, போய் பார்த்துட்டு வாங்கல. மயில் வாகனம் இங்கேருந்து கிளம்புறாரு. நேரா மாயாவோட வீட்டுக்கு போக மாயாவோட வீடு சாத்தி இருக்கிறத மயில் வாகனம் கவனிக்கிறாரு. அப்ப பக்கத்துல உள்ளவங்க கிட்ட இங்க உள்ள அம்மா எங்க போனாங்க அப்படின்னு கேட்க அவங்க சொல்றாங்க, என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு கார் வந்து நிச்சு, அந்த கார்ல ஏறி போயிட்டாங்க, நேத்து நைட்ல இருந்து தான் அவங்கள காணும், எங்கேயோ ஊருக்கு போயிட்டாங்க போல. அப்ப மயில் வாகனம் நினைக்கிறாரு, அது சரி, அப்ப கார்த்தி இருக்கிற இடத்துக்கு போயிருக்கா போல, மாப்பிள்ள பார்த்துட்டு தான் போன் பண்றாரு, சரி நம்ம கார்த்தி கிட்ட கேட்போம் அப்படின்ட்டு நேரா போனு கார்த்திக் எடுக்க, கார்த்தி மயில் வாகனத்துக்கிட்ட சொல்லுங்க, மாயா வீட்டுல தானே இருக்காங்க. மயில் வாகனம் சொல்றாரு, இல்ல மாப்பிள்ள, அந்த மாயா எங்கேயோ நேற்று கிளம்பி போயிருக்கா. அப்ப கார்த்தி சொல்றாரு, அப்ப நான் சந்தேகப்பட்டது சரி, மாயா வேற எங்கேயும் போகல, இங்க ஏற்காடுல இருக்காங்க. மயில் வாகனம் இது கேட்டதோட ஷாக் ஆகுறாரு. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, அவ அங்க என்ன பண்றா? கார்த்தி சொல்றாரு, ஆமா, ஃபர்ஸ்ட் நானும் அதிர்ச்சி ஆகிட்டேன் பார்த்துட்டு, அவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய பிளானோட தான் இங்க வந்திருக்காங்க அப்படிங்கறது நல்லா தெரியுது. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள நீ மட்டும் இருந்து அந்த பொம்பளையே சமாளிக்க முடியாது, நானும் வரேன். அதுக்கு கார்த்தி சொல்றாரு, பரவாயில்ல, நீங்க இதுக்காகலாம் கஷ்டப்பட்டு இங்க வர வேணாம். மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள அந்த மாயா அங்க வந்திருக்காங்க, கண்டிப்பா உனக்கும் ரேவதிக்கும் ஏதாவது பிரச்சனைய உண்டாக்குறதுக்காக தான் வருவா, அதனால அவளை கண்டிப்பா விடக்கூடாது. அதனால நானும் ரோஹிணியும் அங்க வரோம். அந்த மாயா அப்படி என்னதான் பண்ண போறா அப்படிங்கிறத நானும் பாக்குறேன். இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சரி ஓகே வாங்க அப்படின்ட்டு போனை கட் பண்ணிட்டு கார்த்தி நினைக்கிறாரு, இந்த மாயா எதுக்காக இங்க வந்திருக்கா அப்படின்ட்டு கோவப்படுறாரு. அப்புறமா மயில் வாகனம் நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட இந்த விஷயத்த பத்தி எப்படி கேக்குறது அப்படின்ட்டு குழப்பமா நிக்க ராஜராஜா வந்துட்டு, மாப்பிள்ள என்னாச்சு, கார்த்தி மாப்பிள்ள என்ன சொன்னாரு? மயில் வாகனம் சொல்றாரு, அத ஏன் மாமா கேக்குறீங்க, அந்த மாயா இருக்கால, அவ நேரா கார்த்தி இருக்கிற இடத்துக்கு தான் போயிருக்கா, கார்த்தியும் ரேவதியையும் சண்டை மூட்டி விடுறதுக்காக தான் போயிருக்கா, எப்படியாவது போயிட்டு அந்த மாயாவை துரத்தி அடிக்கணும். ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ள, நம்ம இங்க இருக்கோம். ராஜராஜா கேக்குறாரு, மாப்பிள்ள நம்ம இங்க இருக்கோம், அங்க நடக்கிற பிரச்சனை நமக்கு எப்படி தெரிய வரும், என்ன மாப்பிள்ள நீங்க எப்படி பேசுறீங்க? ராஜராஜா சொல்றாரு, மாமா அங்க மட்டும் மாயா போயிருக்கா, அவ மட்டும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்குனா அப்புறம் ரேவதி இதுதான் சாக்கு அப்படின்னு அவ பாட்டுக்கும் கிளம்பி வந்துருவா, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? உடனே ராஜராஜா சொல்றாரு, சரி இருங்க மாப்பிள்ள, நான் சாமுண்டீஸ்வரி கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசுறேன் அப்படின்ட்டு நேரா அவரு சாமுண்டீஸ்வரியை போய் பாக்குறாரு. சாமுண்டீஸ்வரி ராஜராஜாவை பார்த்து, சொல்லுங்க என்னாச்சு? ராஜராஜா கேக்குறாரு, சாமுண்டீஸ்வரி நீ பண்றது சரியா? ஏற்கனவே வெளியில போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டது நம்ம பெரிய மாப்பிள்ள மயில் வாகன மாப்பிள்ள தான், ஆனா அவரை நீ வெளியில அனுப்பாம டிரைவர் ராஜாவை மட்டும் நீ அனுப்பியிருக்க, அவரு தானே ஃபர்ஸ்ட் கேட்டாரு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்னங்க எப்படி சொல்றீங்க, நான் அங்க ஏற்பாடு பண்ணேன். அப்ப ராஜராஜா கேக்குறாரு, இங்க பாரு,
அதே இடத்துக்கு நீங்க அவங்கள அனுப்பி விடலாம்ல, அவங்களும் ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு வருவாங்க. என்னம்மா சொல்ற? இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி நீங்க வந்துட்டு மயில் வாகன மாப்பிள்ளைய கூப்பிடுங்க. உடனே ராஜராஜாவும் சரின்ட்டு, மாப்பிள்ளை இங்க வாங்க, மயில் வாகனம் வந்துட்டு தெரியாத மாதிரி சொல்லுங்க மாமா. ராஜராஜா கேக்குறாரு, மாப்பிள்ள இது மாதிரி ராஜாவும் ரேவதியும் ஹனிமூன் போயிருக்காங்கல்ல, அதே ஊருக்கு நீங்களும் போங்களேன், அப்படியே ஜாலியா இருந்துட்டு வரலாம். உடனே மயில் வாகனம் சொல்றாரு, மாமா அவங்க மட்டும் போயிருக்காங்க, நம்ம டிஸ்டர்ப்டா இருப்போமே. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள எப்படி சொல்றீங்க, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது, நீங்க போயிட்டு வாங்க. உடனே மயில் வாகனம் சொல்றாரு, சரிங்கத்த, நீங்க ரோகிணி கிட்ட மட்டும் சொல்லிருங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு நேரா ரோகிணியை கூப்பிடுறாங்க. ரோகிணி வந்ததோட, சொல்லுங்கம்மா என்னாச்சு? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரோகிணி இது மாதிரி உனக்கும் மாப்பிள்ளைக்கும் ஹனிமூன் ஏற்பாடு ஏற்காட்டுல அதே ஊர்ல தான் பிளான் பண்ணிருக்கோம், இங்க 2 பேரும் போயிட்டு வாங்கலாம். இது கேட்டதோட ரோகிணி கேக்குறாங்க, அம்மா ரேவதி போயிருக்காமா, நான் எப்படி போக முடியும்? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும்ல, போயிட்டு வா, உன்னை பார்த்தாலும் ரேவதி சந்தோஷப்படுவா. இது கேட்டதோட ரோகிணிய சரிம்மா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறமா மயில்வாகன ராஜராஜா கிட்ட, மாமா அங்க என்ன நடந்தாலும் நான் உங்களுக்கு போன் பண்ணி சொல்றேன். இது கேட்டதோட ராஜராஜாவும் சரிங்க மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. அப்பதான் இத சந்திரா பார்த்துட்டு, இவங்க இப்படி பிளான் பண்றாங்கன்னா மாயா அங்க இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதான் கூட்டா சேர்ந்து கிளம்புறாங்க, நம்ம இத பத்தி மாயா கிட்ட சொல்லணும் அப்படின்னு நேரா மாயாவுக்கு போன் பண்றாங்க. மாயா போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சந்திரா மேடம். சந்திரா கேக்குறாங்க, அங்க என்ன நடக்குது? என்ன நடந்தாலும் என்கிட்ட சொல்ல சொன்ன, அந்த டிரைவர் ராஜா உன்னை பாத்துட்டானா? மாயா சொல்றாங்க, ஆமா மேடம், நான் எதேச்சியா வெளியில வந்தனா, அவன் எப்படிதான் என்ன பார்த்தானே தெரியல, கரெக்டா என்ன பார்த்துட்டான். நானே எப்படியோ தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனா என்னால தப்பிச்சு போகவே முடியல, அவன் பார்த்துட்டான். இப்ப என்னாச்சு மேடம்? அப்பதான் சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, நீ இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இதனால அந்த இந்த டிரைவர் ராஜா மயில் வாகனத்தையும் ரேவதியையும் இங்க கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க வந்து ஒன்னாதான் தேடுவாங்க, நீ எப்படியாவது மறைமுகமா இருந்து அந்த டிரைவர் ராஜாவையும் ரேவதியையும் பிரிக்கிறதுக்கு ஒரு வழிய பாரு. இது கேட்டதோட நம்ம மாயா சொல்றாங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம், நீங்க இத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. மாயா வந்து இப்படி சொல்லிட்டு போனை கட் பண்றாங்களா. அப்பதான் நம்ம மயில் வாகனம் அங்கேருந்து ரெசார்ட்டுக்கு வராரு. கார்த்தி வெளியில வந்துட்டு மயில் வாகனத்தை பார்த்து வாங்க அப்படின்னு சொல்ல, மயில் வாகனம் கேக்குறாரு, மாப்பிள்ள இங்க சொன்னதோட எப்படி சிட்டா பறந்து வந்துட்டேன் பாத்தீங்களா, இனிமே அந்த மாயா உங்களுக்கு எதிராக என்ன பண்ண போறா அப்படிங்கிறத நான் பாக்குறேன். கார்த்தி சொல்றாரு, சரி பொறுமையா வாங்க, ரேவதிக்கு மாயா இங்க இருக்கிற விஷயம் தெரியாது, தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா வந்துட்டு வேற ஏதாவது பிரச்சனை நடக்கும், மாயா இதை பயன்படுத்தி வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு வருவா, அதனால இப்போதைக்கு ரேவதி கிட்ட சொல்லாம இருக்கிறது நல்லது. உடனே மயில் வாகனம் சொல்றாரு, நீங்க தான் மாப்பிள்ள ரொம்பதான் பாசமும் பரிவும் காட்டுறீங்க, ரேவதி கிட்ட இப்பவே உண்மையை சொல்லி பிரச்சனையை முடிக்கலாம்ல, ஏன் இப்படி பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, ஒருவேளை நான் தான் வந்து பரமேஸ்வரி பாட்டியோட பேரன் அப்படிங்கறது தெரிய வந்துச்சுன்னா ரேவதி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறது இன்னும் நமக்கு தெரியல. ஒருவேளை அவங்க கோவப்பட்டு சாமுண்டீஸ்வரி அத்தை கிட்ட சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அப்படி சொன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும்ல. இப்ப நான் சொன்னேன்னா அவ்வளவுதான், கண்டிப்பா ரேவதி என் மேல உள்ள கோவத்துல அத்தை கிட்ட உண்மையை சொல்லி அப்புறம் நான் இந்த வீட்டு பக்கமே வர முடியாதபடி பண்ணிருவாங்க. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, அப்பன்னா வேண்டாம் மாப்பிள்ள, இப்போதைக்கு நீங்க இந்த விஷயத்தையே சொல்ல வேணாம், என்ன நடக்குதோ அதை நம்ம பொறுமையா இருந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட மயில் வாகனமும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு ரெசார்ட்டுக்குள்ள போறாங்க. அப்பதான் மாயா ஏதோ ஒளிஞ்சு நின்று பாக்குறாங்க. நம்ம கார்த்திகை மயில் வாகனம் எல்லாரும் வரத பாத்துட்டு மாயா நினைக்கிறாங்க, ஓ சப்போர்ட்டுக்கு ஆளை கூப்பிட்டிருக்கியா, நீ எத்தனை பேரை கூப்பிட்டாலும் கண்டிப்பா நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டா அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. மகேஷை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாயா என்ன பண்றாங்கன்னா அவங்க ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ரேவதி மயில் வாகனத்தை பார்த்ததோட, மாமா வாங்க, என்ன நீங்க இங்க வந்திருக்கீங்க? மயில் வாகனம் சொல்றாரு, ரேவதி உனக்கு இப்பதான் கல்யாணம் ஆகிருக்கு, ஆனா எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிட்டு, நாங்க இந்த மாதிரி எல்லாம் அதிகமா வந்ததே கிடையாது, அதனாலதான் நாங்க வரலான்னு ஆசைப்பட்டு இங்க வந்திருக்கோம். இது கேட்டதோட ரேவதியும்
சரி அப்படின்னு சொல்றாங்க. ரோஹிணி நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். ரேவதி சொல்றாங்க, சரிக்கா வாக்கா அப்படின்ட்டு போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம கார்த்தி மயில் வாகனத்துக்கிட்ட, அந்த மாயா இங்கதான் இருக்காங்க, அவ வந்திருக்கான்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கும். எதுக்காக அவ இங்க வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, எதுக்காக வந்திருக்கான்னு தெரியலையா? உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறதுக்காக தான் அவ வந்திருக்கா. இது கூடயா மாப்பிள்ள தெரியல? கார்த்தி சொல்றாரு, அதான் ஏற்கனவே நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிருக்கோம்ல, இதுக்கு மேலேயும் என்ன வேணுமா? மயில் வாங்கணும் சொல்றாரு, ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து அந்த மாயா ரேவதிய தனியா வீட்டுக்கு கூப்பிட்டு பேசியிருக்கா. அப்ப மாயா என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? ரேவதிய தாலியை தூக்கி வீசிட்டு மகேஷ கல்யாணம் பண்ண சொல்லி வற்புறுத்தி இருக்கா. ஆனா ரேவதி என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? இது மாதிரி நான் கல்யாணம் பண்ணது ஒரு தடவை தான், மறுபடியும் கல்யாணம் பண்ண மாட்டேன், அது என் குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய அவமானம், இந்த மாதிரியெல்லாம் நான் நடந்துக்க மாட்டேன், எனக்கு ஒரு தடவை கல்யாணம் ஆகிட்டு காலப்போக்குல என்ன நடக்கட்டுமோ அது நடக்கட்டும், என்னால இன்னொரு கல்யாணம் எல்லாம் பண்ணி எங்க அம்மாவை அவமானப்படுத்த முடியாது அப்படின்னு அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கா. இதுல இருந்து என்ன தெரியுது மாப்பிள்ள, ரேவதிக்கு உங்க மேல இன்னும் கொஞ்சம் காதல் இருக்கு அப்படின்னு தெரியுது. அதனால இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம், நீங்க நினைக்கிறதுதான் நடக்கும். கார்த்தி சொல்றாரு, நான் என்ன நினைச்சேன், இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படின்னு தானே நான் நினைக்கிறேன். மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள, இந்த குடும்பம் ஒண்ணு சேரத்துக்கு தான், ஒரு குழந்தைய மட்டும் பெத்து கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அதுக்கப்புறம் அத்தையால என்ன சொல்ல முடியும்? ஒன்னும் சொல்ல முடியாது. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, நீங்க இருந்தாலும் ரொம்ப இமேஜின் பண்றீங்க, அத்தைக்கே உண்மை தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பயம் வேற எனக்கு ஒரு பக்கம் இருக்கு, நீங்க வேற தேவையில்லாம இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாய வேற இங்க இருந்து உசுர வாங்குறா, அவ என்ன பண்ண போறான்னு தெரியல, அது வேற எனக்கு ஒரு பக்கம் பயமா இருக்கு, எல்லாத்தையும் சமாளிக்கணுமே அப்படின்னு டென்ஷனாவும் இருக்கு. மயில் வாங்கணும் சொல்றாரு, மாப்பிள்ள, அதுக்குதான் நான் வந்திருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், நான் என்ன ஹனிமூனுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா? உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஷீல்டு மாதிரி பாதுகாப்பு கொடுக்கறதுதான் வேலை. இந்த மாயா என்னதான் பண்ண போறா அப்படிங்கறத நானும் பாக்குறேங்க, என்ன மீறி அவ உங்ககிட்ட வர முடியுமா அப்படின்னு சொல்லி மயில் வாகனம் சொல்றாரு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த ரேவதி என்னைய வேற ரூம்ல தங்க சொல்லிட்டா, அந்த வேற பிரச்சனை வேற இருக்கு, இது சாமுண்டி சரையத்துக்கு தெரிய வந்துச்சுன்னா அது வேற கோவப்படுவாங்க, யாரடா சமாளிக்கிறது அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி கார்த்தி பேசிக்கிட்டு இருக்காரு. மாயா ரூம்ல இருந்துகிட்டு, இந்த மயில் வாங்கணும் வந்துட்டான், நம்ம எப்படி இந்த டிரைவர் ராஜாவை மிரட்டி மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு மாயாவுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. சோ இன்னொரு பக்கம் கார்த்தி ஹனிமூனுக்கு வந்திருக்காரு. சாமுண்டி சரி கார்த்தியும் ரேவதியும் வீட்டுக்கு வந்ததோட அந்த மாயா மகேஷ் பத்தின உண்மைகளை சொல்லலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க உண்மையை சொல்லுவாங்களா, இது இல்லைன்னா அதுக்குள்ள அந்த சிவநாடி சந்திரா கார்த்தி யார் அப்படிங்கிறத சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லி பிரச்சனை உண்டாக்குவாங்களா? மாயா என்ன பண்ண போறாங்க மகேஷ கண்டுபிடிக்கிறதுக்கு? ஒருவேளை ரேவதியை கடத்தி கார்த்தியை மிரட்டி மகேஷ் எங்க இருக்காரு அப்படிங்கறத கண்டுபிடிப்பாங்களா? அவங்க என்ன பிளான் பண்ண போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே அப்கமிங் எபிசோட்ல தான் நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க, அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.